நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹலோ. ஹாய், நான் கார்த்தி பேசுறேன். ஏன் இவ்வளவு நேரம்? புரியல. எப்பவும் கரெக்டா 9 மணிக்கு ஃபோன் பண்ணுவ. இப்ப என்ன 10:30 மணிக்கு ஃபோன் பண்ணிருக்க? ஓ, அதுவா? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. இல்ல, வழக்கமா 9 மணிக்கு உனக்கு ஃபோன் பண்ணுவேன். ஒரு 11 மணி வரைக்கும் பேசிட்டு இருந்துட்டு அப்புறமா படுக்க போனா காலையில எந்திரிக்கிறதுக்கு சரியா இருக்கும். நாளைக்கு தான் லீவ் ஆச்சே, அதான் கொஞ்சம் லேட்டா பேசலாமேன்னு. கொஞ்சமாவது உனக்கு டென்ஷன் இருக்கா? என்னமோ உனக்கு ஆனுவல் ஹாலிடே விட்டுட்ட மாதிரி பேசிட்டு இருக்க. கம்பெனிக்கு பூட்டு போட்டுட்டாங்க தெரியுமா? தினமும் கம்பெனிக்கு பூட்டு போட தானே செய்றாங்க. காலையில திறப்பாங்க. விளையாடாத கார்த்திக். அதுக்கே நீ இவ்வளவு டென்ஷன் ஆகுற? உனக்கு எதுவும் டென்ஷன் இல்லையா? எனக்கு என்ன டென்ஷன்? நீ உன் வீட்டுக்கு பூட்டு போட்டாதான் நான் டென்ஷன் ஆவேன். நீ கொஞ்சம் சீரியஸா பேசு கார்த்திக். நீ உன் வீட்டுக்கு பூட்டு போட்டாதான் நான் டென்ஷன் ஆவேன். இவ்வளவு சீரியஸா போதுமா? கொஞ்ச நேரம் உன் மொக்க காமெடியை நிறுத்துறியா? செம்ம காண்டில் இருக்க போல. கடுப்பாவது கார்த்திக். ஏய், என்ன பிரச்சனை உனக்கு? என் வீட்ல கூட நாளைக்கு கம்பெனி லீவுன்னு நான் சொல்லல தெரியுமா? ஏன் சொல்ல வேண்டியதானே? என்னன்னு சொல்றது? கம்பெனி லீவுன்னு சொல்லு. உடனே காரணம் என்னன்னு கேட்பாங்க. உண்மையை சொல்லு. அவ்வளவுதான், உடனே ஊருக்கு பேக்கப் பண்ணிடுவாங்க. ஹேய், இது என்ன புது கதை? ஏய், எப்படா என்ன ஊருக்கு அனுப்பலான்னு பாத்துட்டு இருக்காங்க. நான் இந்த பொங்கலுக்கே அது இதுன்னு காரணத்தை சொல்லி ஊருக்கு போகாம ஏமாத்திட்டேன் தெரியுமா? ஆபீஸ் லீவுனா அவ்வளவுதான். சரி, சொல்லாத. காலையில அப்ப எங்க போறது? போறதுக்கு இடம் இல்ல. வள்ளூர் கோட்டம் கூட்டு போறேன், காந்தி மண்டபம் கூட்டு போறேன், எம்ஜிஆர் சமாதி, அண்ணா சமாதி, செத்த காலேஜ், உயிருள்ள காலேஜ். மாடர்னா 4 இடத்துக்கு கூட்டிட்டு போவேன்னு பார்த்தா எம்ஜிஆர் சமாதி அண்ணா சமாதிங்கிற. இல்லம்மா, நீ கோயில்பட்டி பொண்ணு இல்லையா? ஊருக்காரங்க இந்த மாதிரி தானே லைக் பண்ணுவாங்க. உனக்கு இருக்கிற நக்கல் இருக்கு பாரு. ராஜி, ஜூல எல்லாம் ஆளே இருக்க மாட்டாங்க. ஒரு நல்ல மரத்தடி நிழலா பார்த்து உட்காந்து ரொமான்ஸ் பண்ணலாம். ஆமாப்பா, நல்ல மரத்தடி நிழலா பார்த்து லவ் பண்ணலாம். எங்க ஊர்ல இருந்து குரங்க பார்க்க வந்தவன் என்ன பார்த்துட்டு போய் போட்டு கொடுப்பான். என்ன சிரிப்பு? இப்போது ஒத்துக்கிறியா உன் ஊருக்காரங்க நேரா ஜூக்கு தான் வருவாங்கன்னு? ஏ கார்த்திக், சீரியஸா சொல்றேன், நான் வீட்ல எதுவுமே சொல்லல. ஒன்னும் சொல்ல வேணாம், நேரா கிளம்பி என் ரூமுக்கு வா. ரூமுக்கா? உடனே ரொம்ப டென்ஷன் ஆகாத. லக்ஷ்மி லக்ஷ்மின்னு ஒருத்தி வருஷம் பூரா என் கூட தானே இருக்கா. அவ வேற நான் வேற இல்ல. என்ன அவ வேற நீ வேற? அவ உன் ஃப்ரெண்டு, அவளை நீ ஒண்ணும் பண்ண மாட்ட. கட்டிக்க போற பொண்ணு தானேன்னு நினைச்சு நீ எல்ல மீறினா என் விரல் கூட உன் மேல படாது, போதுமா? ஐய, அப்ப வந்தா வேஸ்டா? அடி பாவி, அப்படின்னா எப்படின்றது, இப்படின்னா அப்படின்றது. நான் சீரியஸா தான் சொல்றேன். கிளம்பி வா. பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு ஃபோன் பண்ணு, நான் உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன். விஷ்ணு லக்ஷ்மி எல்லாம் என் கூட தான் இருப்பாங்க, பயப்படாம வா. சரி. உனக்கு பிடிச்சதா சமைச்சு தரேன். படம் பார்க்கலாம், கார்ட்ஸ் விளையாடலாம், ஈவினிங்கா வீட்டுக்கு போயிடலாம். ஏறக்குறைய குடும்பம் நடத்த பாக்குற? ஆமா, ஒரு ட்ரையல் பாப்போமே. சரி, நான் வரேன். இப்போ ஓரளவுக்கு பயம் போச்சா? பயம் போச்சுன்னு சொல்ல முடியாது. ஆனா நீ என் கூட இருக்கிறப்போ உன்னையும் என்னையும் தவிர வேற எந்த நினைப்பும் என் மனசுல இருக்கிறது இல்ல. நீ இப்ப போனை வச்சதும் திரும்ப எல்லா யோசனையும் வந்துரும். என்ன சிரிக்கிற? இல்ல, இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது தான் அடிக்கடி என்ன நினைக்கிற போல. ஆமாடா, பிரச்சனைன்னு இல்ல. ரொம்ப சந்தோஷமா இருக்கும்போதும் உன் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு தோணும். ரொம்ப கவலையா இருக்கும்போதும் உன் தோல்ல சாஞ்சு ஓன அழணும்னு தோணும். சந்தோஷமோ துக்கமோ எது ஜாஸ்தி ஆனாலும் நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறது உன்னோடதான். வா. வானா? சரி, கிட்ட வா. ஏய், கிட்ட வந்தியா? சரி, நான் வந்துட்டேன். நல்ல தோல்ல சாஞ்சிக்கோ. சாஞ்சுக்கிட்டேன். இப்ப நான் உன்னை தட்டி கொடுக்குறேன். என் செல்லம்ல, நல்ல புள்ளைய போய் தூங்கு. ஏன்? இன்னும் கொஞ்ச நேரம் தோல்ல சாஞ்சுக்கிறேன். தட்டி குடுறா. மச்சான்,
ஸ்கூலா இருக்கட்டும் இல்ல காலேஜா இருக்கட்டும் இல்ல நம்ம ஆபீஸா இருக்கட்டும் லீவ் வந்தாலே பயங்கர குஷியாயிடுதே. அது ஏன்டா? சோம்பேறிங்கனாலே அப்படிதான். வேலை செய்ய வேணாம்னா சந்தோஷமா தான் இருக்கும். எனக்கெல்லாம் லீவ் விட்டாலே போர் அடிக்கும். இன்னைக்கு வீட்ல என்ன சொல்லிட்டு கிளம்பி வந்த? வழக்கம் போலதான் ஆபீஸ் போறேன்னு சொல்லிட்டு தான் கிளம்பி வந்தேன். ஆபீஸ்ல பிரச்சனைலாம் நான் சொல்லல. ஹாய் லட்சுமி. டீ எடுத்துக்கோங்க. மச்சான் எனக்கு இந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்குடா. ஐயோ பாவனு காஃபி போட்டு கொடுத்தா நக்கல அவனுக்கு. அது இல்ல லட்சுமி, அப்படியே ட்ரேல காஃபியோட என்டர் ஆனதும் அப்படியே பொண்ணு பாக்குற ஃபீலிங் வந்துருச்சு. என்னப்பா எல்லாரும் ஜாலியா இருக்கீங்க? எனக்கு பயமா இருக்கு. என்ன பயம்? ஆபீஸ்ல ஏதாவது பிரச்சனை ஆயிட போகுதுன்னு தான். அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதுங்க. எனக்கு கூட பாதியில் ஆஃபீஸை விட்டு கிளம்புறப்போ மனசு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. அதுவும் அந்த மெயின் டோருக்கு பூட்டு போட்டானுங்க பார்த்தியா, மைண்டே டார்ச்சர் ஆயிடுச்சுடா. அது அப்படிதான் கார்த்திக். வேலை செய்யற வரைக்கும் திட்டிட்டே வேலை செய்வோம். ஆனா போகணும்னு வரப்ப மனசு கஷ்டமாயிடும். அப்பதான் தெரியும் ஆபீஸ் நம்ம எவ்வளவு தூரம் நேசிக்கிறோம்னு. கரெக்ட் லக்ஷ்மி. வேலை செய்யறப்போ லீவு கிடைக்காதான்னு இருக்கும். ஆனா இப்படி ஒரு லீவு கிடைக்கிறப்போ ஐயோ என்னடா இதுன்னு இந்த லீவை என்ஜாய் பண்ண முடியாம மனசு பூரா யோசனையாவே இருக்கும். எத்தோ எத்தோ கவாசாக்கி அத்தோ தோ மிஷிபிஷி. அப்படின்னா லட்சுமி, எது நடக்குமோ அது நடக்கும். நம்ம என்னதான் அந்த பெல்ட்டி அடிச்சாலும் அதை மாத்த முடியாதுன்னு தானே அதோட அர்த்தம். நம்ம நாளைக்கு வேற ஆபீஸ் போகணும். இன்னைக்கு லீவ் விட்டாங்கல்ல, வர சனிக்கிழமை சேர்த்து வேலை பாருன்னு சொன்னாலும் சொல்லுவாங்க. அதனால இந்த லீவை நல்லா என்ஜாய் பண்ணுங்க. நாளைக்கு கஷ்டம் வந்தாலும் வரும்னு இன்னைக்கே நினைச்சு வருத்தப்படாதீங்க. இன்னைக்கு இருக்க சந்தோஷத்துக்கு இன்னைக்கு சந்தோஷப்படுவோம். நாளைக்கு கஷ்டம் வந்தா நாளைக்கு வருத்தப்பட்டுக்கலாம். வருமுன் காப்புன்றதுலாம் உனக்கு கிடையாதுல்ல? இல்ல மச்சான், நம்ம எப்போதுமே வந்தா அப்புறம் தானே பாப்போம். லட்சுமி, நான் போய் நல்ல நெஞ்செலும்பா பார்த்து ஒரு 2 கிலோ வாங்கிட்டு வந்துறேன். நம்ம சமைச்சு சிறப்பா ஏய் சாப்பிடுவோம். என்னடா என்னமோ பொண்டாட்டி அதிகாரம் பண்ற மாதிரியே பண்ற. உனக்கு வேணும்னா நீ சமைச்சு சாப்பிடு. லட்சுமி, உன் மாமனுக்கு கறி சோறு ஆக்கி போட மாட்டியா? அடிங்க. ஆமா இந்த ரூம்ல காவியான்னு ஒருத்தி இருந்தாளே, எங்க காணோம்? அந்த சோக கதையை ஏன் கேக்குறீங்க ராஜி? என்னது சோக கதையா? ரொம்ப தான் காவியாக்காக வருத்தப்படுற மாதிரி தெரியுது. என்னாச்சு? பெங்களூர்ல வேலை கிடைச்சு போயிட்டா. அதுக்கு தான் அண்ணன் இவ்ளோ ஃபீல் பண்றாரு. அப்படியே விஷ்ணு? காவியான் இல்ல ராஜி. இந்த சென்னை மாநகரத்துல இருந்து எந்த பொண்ணு வெளியூர் போனாலும் அந்த பொண்ணுங்களுக்காக இந்த விஷ்ணுவோட கண்கள் கண்ணீர் சிந்தும். சூசன் கிட்ட பேசினியா கார்த்திக்? பேசலையே. பேசினா என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சிருக்கும். பிரச்சனை ரொம்ப சிம்பிள். நம்ம ஓனருக்கு 4-5 கம்பெனி இருக்கு. நெட்டக்கோட பணத்தெல்லாம் தூக்கி அவர் வேற ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் போட்டாரு. நஷ்டமாயிடுச்சு. அதில் ஏதோ சின்ன சின்ன கோல்மால்லாம் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். அதான் இந்த சிபிஐ ரைடெல்லாம். நெட்டக்கை ரன் பண்ணுறதுக்கு இப்போ அவர்கிட்ட பணம் இல்லை. அதான் ப்ராப்ளமே. 2 மாசமா சம்பளம் டைமிங் மிஸ் ஆகும்போதே நினைச்சேன். இதுதான் மொத்தமாக பிரச்சனை. இன்னைக்கு சாயங்காலம் சூசனுக்கு ஃபோன் பண்ண விஷயம் தெரிஞ்சிடும். நீ ஒன்னும் பண்ண தேவையில்ல லக்ஷ்மி, நீ கேட்டு சொல்லு. ஏங்க, கம்பெனி பிரச்சனை நடுவுல உங்களுக்கு காதல் பிரச்சனை வேறயா? எதுக்கு வம்பு? அவங்க கண்ணீரோட கம்பெனிக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னு ஒரு கதை சொல்லுவாங்க. பொம்பளைங்க அழுதா கார்த்திக்கு மனசு கேட்காது. அடி பாவி. அப்புறம் ஆறுதல் சொல்றேன்னு எல்லாத்தையும் திரும்ப ஆரம்பிச்சிருவாங்க. ஏங்க, இந்த கலாட்டாவுல நம்ம ஏஞ்சல மறந்தே போயிட்டோமே. ஏய் வாயை மூடிட்டு இரேண்டா. எதுக்கு நீயா ஒன்னு ஆரம்பிக்கிற? ஏஞ்சல் தெளிவாக சொல்லிட்டா, தெரியும்ல. என்ன சொல்லிட்டா? லட்சுமி, நீ லவ் பண்ணாம இரு. அது உன் இஷ்டம். நீ பண்ணாலும் பண்ணாட்டாலும் நான் உன்னை லவ் பண்ணுவேன். அதை நீ மாட்டேன்னு சொல்ல முடியாது அப்படின்னு தெளிவா சொல்லிட்டா. அப்படியே கார்த்திக்? இவன் வளர்றான் லட்சுமி. வளரலாம் ஒண்ணும் இல்ல, அவ அப்படிதான் சொன்னா. வேற எதுனா பேசலாமா? உங்களுக்கு நடுவுல இந்த பிரச்சனை தீராது போல இருக்கே. அது இருக்கட்டும் லட்சுமி. ஜானகி விஷ்ணுக்கு ரெகுலரா மெசேஜ் அனுப்புறாளாமே, அது என்னன்னு கேளுங்க. ஐயோ லட்சுமி, பரட்ட பத்த வைக்கிறான். ஜானகில நீ மெசேஜ் பண்ணவே இல்ல. என் மேல ப்ராமிஸா சொல்லு. ஹாப்பி பொங்கல், மாட்டு பொங்கல், அதுக்கு தான் மெசேஜ் அனுப்பிச்சா. அது ஏன் என்கிட்ட சொல்லல? காவியா கூட தான் மெசேஜ் அனுப்பிச்சா. அட பாவி, அவளோட வேற நீ டச்ல இருக்கியா? அது இல்ல லட்சுமி, ஃப்ராட். மச்சான், இந்த உலகம் எவ்வளவு முட்டாள்தனமா இருக்கு பாத்தியா? உலகம் ஃபுல்லா பொம்பளைங்களுக்கு ஒரே ஒரு பிரச்சனை தான்டா. ஆமா, வடிகட்டின முட்டாள்தனமா இருக்கு. ஏன்னா உலகம் பூரா ஆம்பளைங்க எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்காங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹலோ,
உள்ளலாம் போக கூடாதுங்க. டேய் வாங்கடா வாங்கடா வாங்கடா. டேய், வந்துட்டேன் மாமா. என்னடா நம்ம கம்பெனி செக்யூரிட்டி Dress எல்லாம் மாத்திட்டாங்க போல. சும்மா காக்கி Dressல காக்க சூர்யா மாதிரி இருக்கான் நம்ம செக்யூரிட்டியே. மாமா எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு. யோ ஆபீஸ்ல ஏதோ சிபிஐ ரைடுன்னு சொன்னாங்கயா. நிக்கிறது நெஜ போலீஸா இருக்க போகுது. அட போங்க சார், நீங்க வேற. அப்படியே நம்ம ஆபீஸ்க்கு போலீஸ் வந்துட்டாலும் நல்ல நாள்லயே ஆபீஸ்க்கு வர மாட்டீங்க. இன்னைக்கு ஆபீஸ் வேற லீவ் விட்டுருக்காங்க. ஆபீஸ்க்கு வரக்கூடாதுன்னு வேற சொல்லிருக்காங்க. இன்னைக்குன்னு பார்த்தா ஆபீஸ்க்குள்ள போயே திருவேன்னு அடம் பிடிக்கிறீங்களா? சார் எல்லாரும் வேலை செய்யறப்ப நம்ம வேலை செய்யக்கூடாது. அதே மாதிரி எல்லாரும் லீவ்ல இருக்கிறப்போ நாம லீவ்ல இருக்க கூடாது. அப்பதான் சார் தனிச்சு தெரிய முடியும். ஆ, உங்க டெக்னிக் எனக்கு தெரிஞ்சிருச்சியா? என்ன சார் தெரிஞ்சிச்சு? எல்லாரும் 100 நாள் லீவ் போட்டு 250 நாள் வேலை செய்வாங்க. நீங்க 250 நாள் லீவ் போட்டு 100 நாள் வேலை செய்றீங்க. காக்கா போ. அப்படின்னா கருத்துக்களை கச்சிதமாய் கவ்விக்கொண்டாய் போ என அர்த்தம். ஏயா இப்படி அடம் முடிச்சு ஆபீஸ்க்குள்ள போய் என்ன பண்ண போறீங்க? சார் மொபைல்ல ஒரு போட்டோ எடுத்து Facebookல போடுவோம் சார். நோபடி என்டர் தி ஆபீஸ், கலக்கல் சேல்ஸ் டீம் என்டர் தி ஆபீஸ் அப்படின்னு போட்டா வெட்டியா இருக்கிற ஒரு 40 பேர் லைக் போடுவான். அதை விட வெட்டியா இருக்கிற ஒரு 10 பேர் கமெண்ட்டும் போடுவாங்க. சார் நிஜமா தான் சார். போன வாரம் எங்க பாட்டி செத்துட்டாங்கன்னு Facebookல ஒரு ஸ்டேட்டஸ் போட்டானா? இதெல்லாம் ஒரு ஸ்டேட்டஸா? சார் அவன் காக்கா போறதுல இருந்து பல்லு வளர்க்கற வரைக்கும் ஸ்டேட்டஸ் போடுறான் சார். கருமம்யா. கக்கா போறதெல்லாம் என்னமாயா ஸ்டேட்டஸ்ல போடுவாங்க? சார் ஸ்மூத் கோயிங். சார் நீங்க குறுக்க பேசினதுல நான் சொல்ல வந்த விஷயத்தை சொல்ல மறந்துட்டேன் சார். என்னையா? அதான் சார் போன வாரம் எங்க பாட்டி செத்துட்டாங்கன்னு ஒரு ஸ்டேட்டஸ் போட்டுருந்தாங்க. அதுக்கு ஒரு 300 பேர் லைக் பண்ணிருந்தாங்க சார். பாவி பயம் அக்கா. யோ, நீங்க நம்ம ஆபீஸ்ல கிளிக்க போறீங்கன்னு உங்களை நம்பி வந்தேன் பாரு. என்ன சொல்லணும்யா? சார் கொஞ்சம் பொறுங்க சார். மாமா அப்படியே அந்த செக்யூரிட்டி கலாச்சிட்டு உள்ள போறோம். ஓகே தம்பி வழி விடு. தம்பி பேர் என்ன? ஓ கமலக்கண்ணனா. யூனிஃபார்ம் சூப்பரா இருக்கே. ஆபீஸ்ல கொடுத்ததா இல்ல ஓன் காஸ்டியூமா? ஏம்பா காக்கி Dress போட்டா நீ போலீஸ் ஆயிடுவியா? மாமா இவர் போலீஸ் இல்ல போலி. ஏண்டா ஸ்வீட் ஸ்டால்ல விக்குமே அந்த போலியா? தம்பி அன்பா சொல்றேன் ஓரம் போ. உள்ள ஒரு சின்ன வேலை இருக்கு, முடிச்சிட்டு போயிடுறேன். உள்ள யாரையும் விட கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. அட அப்படிதான் சொல்லுவான். ஓனர்னா 4 விஷயம் சொல்லத்தான் சொல்லுவான். ஒர்க்கர்னா 4 விஷயம் கேட்காம தான் இருப்பான். உள்ள எல்லாம் விட முடியாது. ஐயோயோ தம்பி நாங்க பார்க்காத தங்க பதக்கமா இல்ல வால்டர் வெற்றி வேலா? என்ன நான் சொல்றது? காக்கா காக்கவா கடமை கண்ணியம் கட்டுப்பாடா. என் கடமையில இருந்து ஜில்லா வரைக்கும் நாங்க பார்க்காத போலீஸே கிடையாது. ஒரிஜினல் போலீஸே அசால்ட் பண்றவங்க நாங்க. நீ யாரு குல்பி? என்ன அசால்ட் பண்ணுவீங்க? தம்பி எனக்கு என்ன வயசு இருக்குன்னு நினைக்கிற? ஒரு 50. சரி வச்சுக்க. இத பாரு 5 வயசுல நான் 3 சக்கர சைக்கிள் ஓட்ட ஆரம்பிச்சதுல இருந்து இன்னைக்கு ஓட்டுற பைக் வரைக்கும் ஆர்சி புக்கும் கிடையாது, எனக்கு லைசென்ஸும் கிடையாது. ஹலோ மிஸ்டர், சுமார் 8 வருடங்களா என் வண்டிக்கு பெட்ரோல் போடுறனோ இல்லையோ, நான் எனக்கு பெட்ரோல் போடாம வண்டி எடுக்கிறதே இல்ல. இது வரைக்கும் ஒரு ட்ரங்க் அண்ட் டிரைவ்ல கூட மாட்டினதில்ல தெரியுமா? இது என்ன பெரிய மேட்ரு? நானா பச்சை போட்டா நிப்பேன், சிகப்பு போட்டா போவேன். இது வரைக்கும் நான் இப்படிதான் வண்டி ஓட்டிருக்கேன். ஒரு போலீஸ் என்ன எதுவும் செஞ்சது கிடையாது. அட போப்பா, நீ போலீஸ் நம்புறதுக்கு நாங்க ஒண்ணும் போலீஸ் கிடையாது. வழி விடு. வேணாம், போலீஸ் கிட்ட விளையாடாத. அட போப்பா, நீ வேற காமெடி பண்ணிட்டிய. லத்தி எடுத்த லாடம் கட்டாம விட மாட்டேன் உன்னை. சார் என்ன சொன்னீங்க? நீ குடிச்சிட்டு வண்டி ஓட்டுவ, நீ லைசென்ஸ் இல்லாம வண்டி ஓட்டுவ, நீ சிக்னல் இல்லாதப்ப வண்டி ஓட்டுவ. ஓட்டி பாருங்கடா, உங்க 3 பேரையும் உள்ள தள்ளுறனா இல்லையா பாரு. ஐயா, இந்த ஐயா கொய்யாலாம் வேணாம், ஒழுங்கா ஓடி போயிடுங்க. சார் நீங்க செக்யூரிட்டி நினைச்சு உங்களை தப்பா டீல் பண்ணிட்டோம். போலீஸ்னு தெரிஞ்சிருந்தா அப்பவே அலர்ட் ஆயிருக்கும். சார் இது யோ, உங்களுக்கு இருக்கிற நக்கல் இருக்கு. என்ன சார் 100 ரூபாய் பத்தாதா?
5 எண்ணத்துக்குள்ள ஓடி போயிடுங்க. இல்ல என் வேலையே போனாலும் பரவாயில்லன்னு உங்களை போட்டு தள்ளுறோம் பாத்துக்கங்க. சார் ஒரு 5 நிமிஷம் உள்ள விட்டீங்கன்னா உள்ள போய் என்னையா கிழிக்க போறீங்க? என் டிஃபன் பாக்ஸ் நேத்து மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். கர்ட் ரைஸ் வேற. அதுல மரம்லாம் முளைக்கிறதுக்கு முன்னாடி போய் எடுத்துட்டு வந்துடுறேன். இதெல்லாம் ஒரு காரணமா? சார் உங்களுக்கும் வேணாம் எங்களுக்கும் வேணாம் சார். நான் மட்டும் உள்ள போய் ஒன்ஸ் அடிச்சிட்டு வந்துடுறேன் சார். யோ, உள்ள சிபிஐ ரெய்டு நடந்துகிட்டு இருக்கு. இப்ப உள்ள போனீங்கன்னா ஒட்டு மொத்தமா உள்ள போக வேண்டியதுதான். வெளியே போறீங்களா இல்ல ஆதாரத்தை அழிக்க வந்த கூலிப்படைன்னு சொல்லி மேல் இடத்துல சொல்லிடுவா. எஸ்கேப். ம். ம். ஆ. டிக்கி. அது எப்படிடா ஒவ்வொரு தடவையும் நீயே அடிக்கிற? லட்சுமி கார்ட்ஸ மட்டும் ஒலிம்பிக்ல சேர்த்திருந்தாங்க. இந்த விஷ்ணு கோல்ட் மெடல் வாங்கிட்டு வந்திருப்பான். விஷ்ணு கார்ட்ஸ்ல மண்ண. இல்லையே, சீட்டு விளையாடுறதுக்கு ஒரு சின்ன புத்திசாலித்தனம் வேணும். அது உன்கிட்ட இல்லையே. என்ன லட்சுமி இப்படி சொல்ற? சூதல் நான் ஒரு சகுனி. ஹே, நான் ராம நான் அர்ஜுனன்னு சொல்றவங்கள தான் கேள்விப்பட்டிருக்கேன். லைஃப்லயே முதல் தடவையா நான் ஒரு சகுனின்னு சொல்ற ஆளை இப்பதான் பாக்குறேன். ஆமா லட்சுமி, கார்ட்ஸ் விளையாடும் போது நான் ஒரு ராமன் சொன்னா அப்புறம் நான் தோத்துறேன் தானே அர்த்தம். இல்ல இல்ல, எனக்கு கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு. நீ கொஞ்சம் காலை தூக்கு. லட்சுமி. ஹே, தூக்குடா. லட்சுமி, நீ ஒரு நெருப்ப சந்தேகப்படுற. தூக்கு நீ காலை. அப்புறம் உன் இஷ்டம். அட பாவி, இவ்ளோ ஜோக்கரை நீ தான் ஒளிச்சு வச்சிருக்கியா? அப்புறம் ஏன் நீ ஒவ்வொரு தடவையும் ஜெயிக்க மாட்ட? அப்படியே செவில் மேலே போடுவேன். என்கிட்ட வாங்கின 100 ரூபாவை கொடு. ஏன்டா இவ்ளோ சின்ன விஷயத்துக்கு கூட ஃப்ராட் தனம் பண்ற? லட்சுமி, நம்ம ஆடுறதே சூது. அதுல என்ன நேர்மை வேண்டி இருக்கு? எல்லாத்துக்கும் ஒரு பதில் வச்சிருக்க. இதுக்கு பேர் தான் சூது கவும். அது எப்படி கவுதுன்னு நானும் பாக்குறேன். இந்தா, ஒழுங்கா காட்ச கலச்சி போடு. விஷ்ணு. என்ன லட்சுமி? ஒருவேளை நம்ம கம்பெனியை மூடிட்டா நீ என்ன பண்ணுவ? என்ன பண்ண முடியும்? சில பல பயோடாட்டாக்களை எடுத்துக்கிட்டு சில பல கம்பெனிகளை ஏறி இறங்க வேண்டியதுதான். சரி, அப்புறம்? வேலை கொடுத்தா வேலை பண்ணுவேன், இல்லனா வேலை தேடுறதை கண்டினியூ பண்ண வேண்டியதுதான். நான் அத கேக்கலடா. வேற கம்பெனிக்கு போனா நீ என்ன மறந்துட மாட்டியே? லட்சுமி, எப்படி லட்சுமி என்ன பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேக்குற? ஹே, ஓவர் ஆக்டிங் பண்ணாம உண்மைய சொல்லு. உன்னை நான் நினைக்கிறதே இல்லை லட்சுமி. புரியல. அன்பே, உன்னை நான் நினைப்பதே இல்லை. என்றாவது உன்னை மறந்தால் தானே மீண்டும் உன்னை நினைப்பதற்கு. என்ன லட்சுமி, கவிதை சொன்ன சிரிக்கிற? ஓ, கவிதை சொன்னியா? ஹே, நான் நீ ஜோக் சொன்ன நினைச்சு சிரிச்சேன்டா. நீ வேற ஆபீஸ் போகிறதா இருந்தா நம்ம பிரிஞ்சிடலாம். இப்ப எதுக்கு நீ சிரிச்ச? நீ ஜோக் சொன்ன நினைச்சேன், அதான் சிரிச்சேன். நீ ஜோக் சொல்லலையா? எனக்கே வா. பின்ன என்ன லட்சுமி, ஆபீஸ் மாதிரி போனா லவ் பண்ண கூடாதுன்னு ஏதாவது இருக்கான்னு? வேற ஆபீஸ்க்குலாம் போனா நீ ஏன் என்ன மறந்துடுவ? நீ என்ன மறந்து நான் வருத்தப்படுறதுக்கு பதிலா நானே சொல்லிடலாம் தான் நானே சொன்னேன். என்ன லட்சுமி, இப்ப இல்லாம என்ன சந்தேகப்படுவ? ஹே, போடா. ஒன்னா பக்கத்துல இருக்கிறப்பவே காவ்யாவை பாக்குற, ஜானகிய பாக்குற. வேற ஆபீஸ்லாம் போனா நீ என்னெல்லாம் பண்ணுவியோ? என்ன லட்சுமி, என்ன பத்தி இவ்வளவு அசிங்கமா நினைச்சிட்டு இருக்க? ஹே, உன் கேரக்டரே அப்படிதானே விஷ்ணு. அதையும் தாண்டி எப்படியோ மேல லவ் வந்து தொலைச்சிருச்சு. அதை தூக்கி போடவும் முடியாம முழுசா ஏத்துக்கவும் முடியாம தவிக்கிறேன். லட்சுமி, 4 பொண்ணுங்க சிரிக்கணும்னா, என்ன ரசிக்கணும்னா என்ன பண்ணாலும் தப்பே இல்லைன்னு வாழ்றவன் நானு. ஆனா அதுக்காக என்ன நேசிக்கிற உன்னை அள வச்சுட்டு மத்தவங்களை சிரிக்க வைக்கிற அளவுக்கு நான் ஒன்னும் கொடூரமான குரங்கு இல்ல லட்சுமி. சூப்பரா சொன்னல அந்த மேட்டர. பேசுறப்பெல்லாம் ஓகே தான். ஆனா பொண்ணுங்களை பார்த்தா நீ மனசு மாறிடுவ. என்ன லட்சுமி, நம்ம வண்டி கொஞ்சம் வாப்லிங் ஆகும், ஆனா வழி தவறி போவாது. ஐயோ, இதுவும் சூப்பரா வந்துருச்சு. என்ன நம்பு லட்சுமி, தடுக்கி விழுவேன், ஆனா தப்பு பண்ண மாட்டேன். ஹே, சும்மா சம்மந்தம் இல்லாம உளராத. லட்சுமி, என்னோட காதல் உண்மையானதுன்னு உனக்கு எப்படி நான் புரிய வைக்கிறது? அதுக்கும் ஐடியா என்கிட்ட தான் கேப்பியா? ஏதாவது பண்ணி புரியவே. அப்போ இது வரைக்கும் உனக்கு புரியலன்ற? எனக்கு உன்னை மட்டும் தான் பிடிச்சிருக்கு.
உனக்கு என்ன மட்டும்தான் பிடிச்சிருக்கான்னு எனக்கு தெரியல. அது எப்படி லட்சுமி புரிய வைக்கிறது? ஜிலேபி தலையா, அதையும் என்கிட்டயே கேட்காத. நீயே ஏதாவது பண்ணி எனக்கு புரிய வைன்னு தான் சொல்றேன். அப்போ உனக்காக ஒரு தாஜ்மஹால் கட்டி கொடுத்தா நம்புவியா? சாகுற வரைக்கும் எனக்கு உன்னை பத்தி புரியாது. ஐயோ, அந்த அர்த்தத்துல தான் எடுத்துக்காத. அந்த மாதிரி ஏதாவது பெருசா பண்ணா நீ என்ன புரிஞ்சுப்பியான்னு கேட்டேன். பெருசாலாம் ஒண்ணும் இல்ல, சிறுசா பண்ணாலே போதும். சிறுசாவா? அப்படின்னா பட்டுறது. லட்சுமி, இந்த கத்தியால என் கையை எடுத்துக்கிட்டா அப்ப நீ நம்புவியா? முடியாத விஷயத்தெல்லாம் சொல்லாத, முடியிற விஷயமா சொல்லு. அப்போ இந்த கத்தியால கையை வெட்டிக்க மாட்டேன்ற? நீ கண்டிப்பா வெட்டிக்க மாட்ட. லட்சுமி, நம்ம காதல் மேல ஆன. ஹே, காதல் மேல ஆன சிங்கம் புலி எதுவா இருந்தாலும் கத்தியால கைய வெட்டிக்க மாட்ட. அந்த அளவுக்கு உனக்கு தைரியமும் கிடையாது, என் மேல உனக்கு காதலும் கிடையாது. சொல்ற காலமெல்லாம் காதல் வாழ்க, காதலுக்கு மரியாதை, காதல் கோட்டை, ஜெய் ஜெமினி கணேசா. இந்த விஷ்ணுவோட காதல இந்த உலகம் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். கைய வெட்டிக்க மாட்டேன்றியா? இப்ப பாரு, இப்ப பாரு. ஹே விஷ்ணு, லட்சுமி, உள்ள லட்சுமி. விஷ்ணு சொல்றது கேளு. லட்சுமி, என் காதல நான் ப்ரூவ் பண்ண போறேன். இல்ல லட்சுமி, நான் ப்ரூவ் பண்ணிடாத. போடு கீழ. எந்த தைரியத்துல கைய வெட்டிக்க பார்த்த நீ? நீ புடிச்சிருவன்ற ஒரு தைரியத்துல தான். காதல் கிடைக்குதோ இல்லையோ, கடைசி வரைக்கும் உன்கிட்ட இருந்து காமெடி கிடைக்கும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன? ஒண்ணும் இல்ல, சும்மாதான். ரொம்ப நேரமா ரொமான்ஸ்ல கூட்டிட்டு இருக்க மாதிரி இருக்கு. என்ன விஷயம்? பொம்பளைங்களுக்கு சமையல் செய்யற ஆம்பளைங்களை ரொம்ப பிடிக்கும். அப்படியா? இந்த கல்லு தூக்குறவன், காலை எடுக்கிறவன், பெரிய மீசை வச்சிருக்கிறவன், பொதுவா பொண்ணுங்களுக்கு இப்படிப்பட்ட ஆம்பளைங்களை தானே பிடிக்கும். ஐய, அதெல்லாம் யார் சொன்னா? உங்க அப்பா கொஞ்சம் அப்படிதானே இருக்காரு. அந்த மாதிரி ஆம்பளைங்க அப்பாவா இருந்தா பிடிக்கும், அண்ணனா இருந்தா பிடிக்கும். ஆனா கல்யாணம் கட்டிக்க பிடிக்காது. எப்படிப்பட்ட ஆம்பளைங்களை கட்டிக்க பிடிக்கும்? சமைக்கிற ஆம்பளைங்க, துணி துவைக்கிற ஆம்பளைங்க, மருதாணிலாம் போட்டு விடுற ஆம்பளைங்க. மொத்தத்துல ஒரு அடிமை வேணும்ன்ற. அப்படிலாம் இல்ல, ஆம்பளைங்கிற ஈகோ இல்லாத ஆம்பளைய ரொம்ப பிடிக்கும். நீ பொம்பளை பொம்பளைன்னு பொம்பளைய மட்டும் தட்டாத ஆம்பளைய ரொம்ப பிடிக்கும். அப்ப நான் நல்லவன்ற. நீ ரொம்ப நல்லவன், அதான் எனக்கு இருக்கிற பிரச்சனையே. அதனால என்ன பிரச்சனை? ஊர்ல இருக்கிற எல்லா பொண்ணுங்களுக்கும் ஒண்ணு பிடிக்குதே, அது ஒரு பிரச்சனை இல்லையா? ஓ, அப்படி ஒண்ணு இருக்கா? ஆமா, தினம் காலையில முழிச்சா உன்னை எப்படி ஏஞ்சல் கிட்ட இருந்து காப்பாத்துறது, சூசன் கிட்ட இருந்து காப்பாத்துறது, இன்னைக்கு வேற எவ்வளவு போட்டிக்கு வந்துருவாளோ, இப்படி யோசிச்சே பயப்பட வேண்டியதா இருக்கு. சரி, உன் கவலை எனக்கு புரியுது. ஓ, இதுல ரொம்ப பெருமை உனக்கு? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. இருந்தாலும் நம்ம நேசிக்கிற பொண்ணு வாயால நம்ம ரொம்ப நல்லவன் கேக்குறது சந்தோஷம்தான். நீ ரொம்ப நல்லவன் தான். தேங்க்யூ. ஆமா, சமைக்கிறது உனக்கு கஷ்டமா இல்ல? சாச்சா, சமையல் பண்ண எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது எப்படி சமைக்கிறது பிடிக்கும்? நம்ம ஊர்ல மட்டும்தான் சமைக்கிறது ஒரு வேலை. பல நாடுகள்ல சமைக்கிறது ஒரு கலை. எப்படி ஒரு நல்ல பெயிண்டிங் வரைகிறோமோ, எப்படி அழகா பாடுறோமோ, அதே மாதிரி சமைக்கிறதும் ஒரு கலை தான். நான் என்ஜாய் பண்ணி சமையல் பண்ணுவேன்ப்பா. அப்பாடா, எனக்கு ஒரு தொல்லை விட்டுச்சு. சரி, அந்த வெங்காயத்தெல்லாம் கொடு, நான் வெட்டி தரேன். வேணாம். ஏன்? உன் கண்ணுல இருந்து ஒரு சொட்டி கண்ணீர் வந்தா கூட அதை தாங்கிக்கிற சக்தி எனக்கு இல்ல. வெங்காயம் உரிக்கிறப்ப கண்ணீர் வரலாம், அடிச்சு உதைச்சு ஆர்கியூ பண்ணி கண்ணீர் வர வைக்க கூடாது. ஏய், நீங்க கிச்சன்ல கஷ்டப்படுற, அவங்க ஜாலியா சீட்டு விளையாடுறாங்க. ஏய், நம்ம அவங்களுக்கு ஏதாவது வேலை கொடுக்கலாமா? இல்ல இல்ல, வேணாம். எனக்கு எல்லாமே நான் பண்ணாதான் திருப்தியா இருக்கும். என்ன திரும்ப ரசிக்க ஆரம்பிச்சிட்ட? கார்த்திக், நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா? பண்ணிக்காம தப்பிச்சு ஓடலான்னு பாத்தியா? கண்டிப்பா கல்யாணம் பண்ணிதான் ஆகணும். அது இல்ல, உடனடியே கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்டேன். ஏன்? நம்ம ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சது இந்த ஆபீஸ் தான். இன்னைக்கு வரைக்கும் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிறதுக்கு காரணமும் இந்த ஆபீஸ் தான். இந்த ஆபீஸ்க்கு ஒரு பிரச்சனைனதும் மனசுக்கு என்னமோ மாதிரி இருக்கு கார்த்திக். ஹலோ,
இது ஒரு சாதாரண பிரச்சனை. நாளைக்கு காலையில திரும்பவும் ஆபீஸ் திறந்துருவாங்க. இல்ல கார்த்திக், நம்ம நினைக்கிற மாதிரி இந்த பிரச்சனை அவ்வளவு சீக்கிரம் முடிஞ்சிரும்னு எனக்கு தோணல. என்ன சொல்ற? எனக்கு இது எப்படி சொல்றதுன்னுலாம் தெரியல. ஆனா இது பெரிய பிரச்சனையா வருமோன்னு உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கு. அதான். தேவையில்லாம பயப்படுறது நிறுத்து, எல்லாம் சரியாயிடும். சரி, அது ஆகுது ஆகல, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா? பண்ணிக்கலாம். உங்க அம்மா ஒத்துப்பாங்களா? கண்டிப்பா மாட்டாங்க. ஏன் கார்த்திக் இப்படி சொல்ற? ஏன், இது உனக்கு தெரியாதா? கண்டிப்பா ஒத்துக்கவே மாட்டாங்க. சரி, உங்க அப்பா இதுக்கு ஒத்துப்பாரா? மாட்டாருன்னு தான் தோணுது. அப்புறம் நம்ம கல்யாணம் ஒரு ரன்னிங் மேரேஜ் தான். என்ன, ஓடி வந்து கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா? அப்படி இல்ல, கழுத்து நிறைய நகை போட்டுக்கிட்டு மாமா சித்தப்பா பெரியப்பான்னு எல்லா சொந்தக்காரங்க முன்னாடி பெருசா கல்யாணம் பண்ணிக்கணும்னு எனக்கு ஆசை. நம்ம கல்யாணம் அம்மா கேட்க மாதிரி நடக்க வாய்ப்பே இல்லை. நம்ம கல்யாணம் அலைப்பாயுத டைப் கல்யாணம் தான். நீ நான் கையெழுத்து போட விஷ்ணு லட்சுமி, அவ்வளவுதான். சரி விடு, ஓவரா ஃபீல் பண்ணாத. அது நடக்கும்போது பார்த்துக்கலாம். ஒருவேளை மீசை ஒத்துக்கிட்டா நீ ஆசைப்பட்ட மாதிரி கல்யாணம் பண்ணிக்கலாம். நான் அதை பத்தியெல்லாம் யோசிக்கல. எங்க வீட்ல ஒத்துக்கிட்டு உங்க வீட்ல ஒத்துக்கலனா? இப்ப இருக்கிற பிரச்சனையை பத்தி மட்டும் யோசிப்போம், சரியா? ஆமா, இப்ப என்ன பிரச்சனை? நீ சீரியஸா கடிச்சு கடிச்சு 4 கேரட்டை சாப்பிட்ட. இப்ப பொரியலுக்கு கேரட் வாங்கணும். போ கார்த்திக். என்ன அப்படி பாக்குற? என்ன பண்ண போற? ஏய் வேணா கார்த்திக். இங்க கேரட் ஒட்டி இருக்கு. அவ்வளவுதானா? நீ வேற என்ன எதிர்பார்த்த? ஒன்னும் இல்ல. என்னன்னு சொல்லு. ஒன்னும் இல்லன்னு சொல்றல்ல. ரொம்ப நல்லவன லவ் பண்ணாலும் சில சமயம் பயங்கர போர் தான். Thank you. லட்சுமி, உனக்காக கஷ்டப்பட்டு சமைச்சிருக்கேன். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. சமைக்கிறவங்களுக்கு சந்தோஷமே 4 பேர் நல்லா இருக்குன்னு சொல்றதுல தான் இருக்கு. நீ எப்படா சமைச்ச? என் கூட தானே இருந்த. 2 தடவை தண்ணி குடிக்க போயிட்டு வந்தா அவ்வளவுதான். லட்சுமி, நல்ல சமையல்காரன் எவ்வளவு நேரம் சமைக்கிறாங்கிறது இல்ல, எவ்வளவு ஸ்மார்ட்டா சமைக்கிறாங்கிறதுல தான் இருக்கு. டேய், உனக்கு இருக்க வாய் இருக்கே, கஷ்டப்பட்டு சமைச்சது அவன், பில்டப் கொடுக்கிறது நீயா? லட்சுமி, சமையல்ல என்னோட பங்கு இருக்கு. டேய், என்ன பண்ண நீ? என்ன பண்ணனா? ஒவ்வொரு டிஷ்ஷையும் கடைசியா சாப்பிட்டு பார்த்து உப்பு காரம் சரியா இருக்கான்னு சொன்னது நான் தானே. இதுக்கு பேரு சமைக்கிறது இல்ல, சாப்பிட்டு பாக்குறது. ஹே, இந்த வாயை வச்சுக்கிட்டு கலாய்க்கிறது சாப்பிடுறத தவிர வேற ஏதாவது உருப்படியா பண்ணிருக்கியா நீ? லட்சுமி, வாயை வச்சுட்டு இந்த 2 விஷயம் தான் பண்ண முடியும். வேற என்ன பண்ண முடியும் நீ நினைக்கிற? விடுங்க லட்சுமி, அவன் என்ன எஸ்பி பாலசுப்ரமணியமா வாயை வச்சு பாட்டெல்லாம் பாடி சாதனை பண்றதுக்கு? ஹே ராஜி, கார்த்திக் சூப்பரா சமைப்பா. உனக்கு எப்படி தெரியும்? என்ன விளையாடுற? ஒன்னா ஒரே வீட்ல இருக்கோம். வீக்கெண்ட் வீட்ல இருக்கிறப்பலாம் கார்த்திக் சமையல் தானே. ஏய், இதெல்லாம் சொல்லவே இல்ல நீ. ஹே, உடனே பொறாமப்படாத. உன் ஆளு எப்பவாவது சமைக்கிறத சாப்பிட்டு பாத்திருக்கேன், நல்லா இருக்கும், அததான் சொன்னேன். அடிக்கடியெல்லாம் சமைக்கிறது இல்ல, எப்போவாச்சும் தான். இப்ப தெரியுதா ஒரு ஆம்பளை சமைக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அடிக்கடியெல்லாம் சமைக்கிறது இல்ல, எப்போவாச்சும் தான். இப்ப தெரியுதா ஒரு ஆம்பளை சமைக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு? ஹே, நீ பேசாத. அல்வா சமைக்கிறேன்னு என்ன போட்டு தள்ளவன் தானே நீ. லட்சுமி, அப்ப நான் அப்புறம் செண்டி, இப்ப நான் வித்தியை கத்துக்கிட்டேன். இப்பவும் சொல்லு, நீ சாயங்காலமே உங்க எல்லாருக்கும் நான் அல்வா செஞ்சு தரேன். ஐயோ வேணாம். ஓகே, பொதுமக்கள் நலன் கருதி என் முடிவை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். அல்வா சமைக்கல. என்ன கலாய்க்கணும், உங்க எல்லாருக்கும் சந்தோஷம் எனக்கு தெரியும். சாப்பிட்டு பேசலாமே? ஆமாமா, சாப்பிடலாம். ஓகே.
ஏய் போதும் போதும். ஏய் தேங்க்யூ. தேங்க்யூ போதும். லட்சுமி, என்னால திடீர்னு இந்த வலது கையை தூக்கவே முடியல லட்சுமி. அதுக்கு சாப்பிடும்போது வலது கையை தூக்க முடியல. ஒரு நல்ல காதலி என்ன பண்ணுவா? டேபிள்ல தானே சாப்பாடு இருக்கு, கையில எடுக்காம அப்படியே குனிஞ்சு அவனு சாப்பிடு. என்ன லட்சுமி, பிதாமங்கல விக்ரம் சாப்பிடுற மாதிரி சாப்பிட சொல்ற? அப்ப நீ ஒண்ணு பண்ணு, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. நாங்க எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் மிச்சம் இருந்தா ஊட்டி விடுறேன். ஆள முடியாது. ஐ, கை சரியாயிடுச்சு. ஃப்ராடு. சாப்பாடு காலி ஆயிடும்னு சொன்னதும் கை தானா சரியாகுதா? ஐயோ, எனக்கு கூட சரியா கையை தூக்க முடியலையே. கார்த்திக், ஆபீஸ் லீவுன்னதும் இந்த ஆம்பளைங்க தொல்லை தாங்க முடியல. சச்சா பாவண்டி கார்த்திக், என் செல்லம் நமக்காக கஷ்டப்பட்டு சமைச்சிருக்கு. ஊட்டி விடுறதுல எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல. நோ, முடியவே முடியாது. தனி ஒரு மனிதனுக்கு ஊட்டி விடலனா இந்த உலகத்துல யாருக்குமே ஊட்டி விட ஐயோ, கூடாது. ஏய், கஷ்டப்பட்டு அவன் சமைச்சதுனால அவன் அவனுக்கு ஊட்டி விடுறா. நீ ஓசில சாப்பிட வந்தவன் தானே, உனக்கெல்லாம் ஊட்டி விட முடியாது. டேய், சாப்பாடு ஆறதுக்குள்ள சாப்பிடலாம்டா. செம்மையா இருக்குடா. ஆம்பளை சமையல் மாதிரியே இல்ல, எங்க அம்மா கையால சாப்பிடுற மாதிரி இருக்கு. நாங்க எதுவும் கவனிக்கலப்பா, நீங்க எது வேணும்னாலும் பேசிக்கலாம். ஆமா லட்சுமி, நம்ம இப்ப தனியா பேசிக்கலாம். ஹே, நம்ம பேசலாம் இல்ல, தட்டை பார்த்து சாப்பிடு. கார்த்திக், நிஜமாவே எங்க வீட்ல சாப்பிடுற மாதிரி இருக்கு. சும்மா என்ன சந்தோஷப்படுத்திருக்கலாம் சொல்லாத. இல்ல கார்த்திக், நிஜமாவே நல்லா இருக்கு. உனக்குன்னு சமைச்சதுல அதான். ஏன், எனக்குன்னு சமைச்சதுல என்ன ஸ்பெஷல்? உப்பு காரத்தோட காதல் பாசத்தையும் சேர்த்து போட்டு சமைச்சிருக்கேன். ஓ யா. மச்சான், படத்துக்கு போலாமா? என்ன படம்? வீரம். ஹே ஜில்லா. இல்ல லட்சுமி, வீரம் தான் போறோம். ஹே ஜில்லா போலாமா? சரி, வீரம் போறோம்ன்றவங்க எல்லாம் கை தூக்குங்க. ஜில்லாலாம் கை தூக்குங்க. மேட்ச் டை ஆயிடுச்சு, பேசாம ஜில்லா வீரம் ரெண்டு பேரும் போலாம். ஓகே? இந்த அப்ரோச்சும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வீட்டுக்கு போக லேட் ஆயிடும், ப்ராப்ளம் ஆயிடும். ஓவர் டைம்னு சொல்லு ராஜி. என்னைக்காச்சும் வேலையில இருக்கிறப்போ ஓவர் டைம்னா ஓகே. வேலைக்கே போகாம ஓவர் டைம்னு சொன்னா ரொம்ப ஓவர்ப்பா. 4 பேர் நல்லா இருக்கும்னா எதுவுமே தப்பு இல்ல. அந்த 4 பேர் யாருன்னு நீயே சொல்லிடுற. நானு, லட்சுமி, நீ, ராஜி. டேய், ஏதோ மெசேஜ் வந்திருக்கு பாரு. டேய், உனக்கு மெசேஜ் வந்திருக்குடா. என்ன மச்சான், இன்னும் 4 நாளைக்கு ஆபீஸ் வர வேணாம்னு சொல்லிருக்காங்க. எனக்கும் ஆபீஸ்ல இருந்து அதே எஸ்எம்எஸ் தான் ஆமா வந்திருக்கு. எனக்கும் தான். என்னடா இது? இத பார்த்த பிரச்சனை சீக்கிரம் முடியற மாதிரியே தெரியலையே. ஆமா, அதான் எனக்கும் யோசனையா இருக்கு. மத்தவங்க சொல்ற மாதிரி நிஜமாவே கம்பெனி மூடிடுவாங்களா?